அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிச்சா? என்னடா இது இன்னைக்கு ஒரே சூடா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏதோ டம்மு டும்மு சவுண்ட் கேக்குது. கண்டிப்பா அந்த பக்கத்து வீட்டுக்கார வேலையா தாங்க இருக்கும். எப்ப பாரு நம்ம வீட்டு முன்னாடியே பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு போயிட்டு அவன் 4 போட்டாதான் பத்தி நாடுங்குவான். டே பக்கத்து வீட்டுக்காரா, இன்னைக்கு இருக்குடா உனக்கு. ஹேய், என்னடா இது? இங்க இருந்த ஊரை காணோம். மொத்த ஊரும் லாவாக்குள்ள முழுங்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு ராத்திரிக்குள்ள இவ்வளோ லாவா எங்க இருந்து வந்தது? இது கூட தெரியாம தான் கொரட்டோட தூங்கி கிடந்தோமா? நல்ல வேலை நம்ம வீட்டை மழை உச்சில கட்டனால பார்த்து தப்பிச்சோம். இல்லை லாவால முழுங்கி போய் நம்மளும் மாட்டிட்டு இருப்போம். ஆனா எப்படி இது நடந்தது? இந்த டம்மு சவுண்ட் எங்கேருந்து கேட்குது வேற தெரியலையே. முதல்ல அதை போய் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்போங்க. அட பாவீங்களா, கிணத்த காண சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க இருந்த ஊரே பார்த்தீங்கன்னா காணாம போயிடுச்சே. முதல்ல சவுண்ட் எங்கேருந்து வருது? நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்த பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணுங்க. ஏன்னா லாவா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே வருது. காலங்காத்தால இப்படி நம்மளை புலம்ப விட்டானுங்களே. முதல்ல நம்ம வீட்டு மேலே ஏறி பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கு பார்ப்போம். ஏறா மேலே. ஓ மை காட், இந்த சைடு போன நினச்சி கூட பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா மொத்த ஊரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முழுங்கிருச்சு. என்ன இது? இங்கே ஒரே புகை மூட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதுவும் டம்மு டும்மு வெடிக்குது. ஆனால் இந்த டைரக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்குது. லாவா இல்லாமல் வேறு வழி இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டேமுக்கு பேக் சைடு தான் பார்த்தீங்கன்னா போய் ஆகணும். அங்கே தான் ஒரு புகை மூட்டமாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா போய் பார்த்துருவோம். சீக்கிரம் எர்றாக்கார கிளம்பு. பார்த்து ஆசாசியே கட்டின வீட்டரா இது. கடைசியில் இப்படி லாவாலாம் மாற்றம் இல்லாமல் வரும் நினச்சி கூட பார்த்தீங்கன்னா பார்க்கல. முதல்ல வண்டியை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான இடத்துக்கு பார்த்தீங்கன்னா விடுவோம். பக்கத்து வீட்டுக்கார எதிர் வீட்டுக்கார சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரச்சனை வந்து துணியக்கான ஓட்டானுங்க பாருங்க. எவனாவது நம்மள குரல் கொடுத்தானா நம்ம தாங்க பார்த்துக்கணும். மனசு இல்லைனாலும் அதான் நேசம். நீங்க இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு அப்படியே மறக்காம வீடியோக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஐப்பம் பார்த்து தட்டி விட்டுருங்க. மாடி என்னடா இது? ஏற்கனவே இங்கே லாவா தொல்லை தாங்க முடியல. இப்போ ஆனது எரிக்கல் வேற விழுதா? இது ஒரு எரிக்கல் நம்ம கார் மேலே விழுந்தா கூட போய் நம்ம கார் கதை வந்து முடிஞ்சிருச்சு. ஓ மை காட், நம்ம ஊரில் இத்தனை வருஷமா சும்மா இருந்த எரிமலை பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சுங்க. இதனாலதான் மொத்த ஊர் மாதிரி லாவால முடியிருக்கா. ஏய் ஓடுங்கடா. இவனுங்களை பாருங்களேன், எரிமலை வேடிக்கை பார்க்கறது கும்பலா வேற பத்தினா வந்திருக்கானுங்க. மேல இருந்து கல்லு விட ஆரம்பிச்சு எல்லாம் துணிக்கான எப்படி ஓடுறானுங்க பாருங்க. டேய் சீக்கிரம் கிளம்புறாங்க இடத்த விட்டு. நம்ம முதல்ல பத்தி இடத்த விட்டு கிளம்புவோம். அதை வேற பாருங்க, ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். உயால நீலாம் லாவாலா மாட்டி தாண்டா சாவ போற, லாவாலின்னு வீடியோ எடுக்கிறான். இங்க பாருங்களேன், ஒரு அக்கா பாத்தீங்கன்னா ஐயோ என்னை காப்பாத்துங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன ஓட்டம் ஓடுதுப்பா. நம்ம காரோட அக்கா பாத்தீங்கன்னா வேகமா ஓடுதே. வந்துட்டோம். என்னடா இது? இந்த இடத்துல நம்ம ஊரோட மொத்த ஆர்மியும் பார்த்தீங்கன்னா நிற்கிது. ஒருவேளை இவங்களாம் அந்த லாவை தடுக்க முயற்சி பண்ணுறாங்களோ? அவங்ககிட்ட மெதுவாக போய் தான் பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு ஃபயர் இன்ஜின் இருக்குது, அப்புறம் டேங்க் இருக்குது, ஜெட் இருக்குது, அது முன்னாடி இன்னொரு ஜெட் இருக்குது, அப்புறம் ஏதோ வண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிசைல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்ட போய் என்ன தான் அவங்க பிளான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்கலாம் நம்ம. தம்பி யார்ப்பா நீ? இங்கே எதுக்கு வர? இது ரொம்ப ஆபத்தான ஏறம். சார் நானும் இந்த ஊர்க்காரன் தான். என்னாச்சு திடீர்னு நம்ம ஊரே லாவால முழுங்கிருக்கிற காரணம் என்ன உங்களுக்கு என்ன தெரியுமா? தம்பி இது ரொம்பவே ஆபத்தான இடம். நான் சொல்றத கவனமா கேளு. நம்ம ஊர்ல இத்தனை வருஷமா வெடிக்காம சும்மா இருந்த எரிமலை திடீர்னு நேற்று ராத்திரி பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சு. அது வெடிச்ச இம்பாக்ட்னால பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த ஊருமே லாவாக்குள்ள முழுங்கிருச்சு. நாங்களும் எங்ககிட்ட இருக்கிற எல்லா பவர்ஃபுல்லான வெப்பன்ஸான டேங்க்கு, அப்புறம் இந்த ட்ரக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்த வச்சு நாங்கள் அந்த ஒரு எரிமலை அட்டாக் பண்ணி பார்த்துட்டோம். பட் என்ன பண்ணியும் எங்களால் அந்த எரிமலை வெடிக்க தடுத்து நிறுத்த முடியல. என்னோட உதவி உங்களுக்கு என்ன தேவைப்படுமா சொல்லுங்க. என்ன உதவினாலும் நான் செய்யறேன். நம்மளா ஒன்னா சேர்ந்த மாதிரி நம்ம ஊரை நம்மளை காப்பாற்ற முடியும். அது ரொம்ப ஆபத்தான விஷயம். அந்த மாதிரி ஒரு ஆபத்துல நீ ஈடுபடுத்த நான் ஒரு போட ஒத்துக்க மாட்டேன். சார் என்ன ஆபத்து தான் சரி சொல்லுங்க, நான் பண்றேன். நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறதுனால அந்த வழியை நான் உங்ககிட்ட சொல்றேன். அதை நான் சொன்னதுக்கு அப்புறமா நீ பண்றதுக்கு தயாரா இருந்தா நான் உனக்கு அத ஒரு வாய்ப்பை தரேன். சார் பார்த்து லாவல விழுந்துட போறீங்க. காலு லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு, வேற எதுவும் இல்ல. சரி நான் சொல்றத கவனமா கேளு. நாங்க எங்களோட ஒரு ஃபைட்டர் ஜெட்டை ஒரு பைலட் கிட்ட கொடுத்து அந்த எரிமலை அட்டாக் பண்ண சொல்லி அமிச்சோம். அவரும் முடிஞ்சவரை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அந்த எரிமலையோட ஹீட்ல அந்த ஒரு ஃபிளைட் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு ஃபைட்டர் ஜெட் போயிட்டு அந்த எரிமலையிலே கிராஷ் ஆயிடுச்சு. ஆனா அது கிராஷ் ஆனப்போ அந்த எரிமலையோட கோரை வீக் ஆகிடுச்சு. ஆனா அது வீக்கான கோர் எங்க இருக்குங்களா கண்டுபிடிக்க முடியல. நீ என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் போட் இருக்கு பத்தியா, இந்த போட்டை நாங்க இந்த லாவால ஓட்டுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த போட்டை எடுத்துக்கினா அந்த எரிமலை கிட்ட போயிட்டு அந்த ஒரு வீக் ஸ்பாட் எங்க இருக்கு நீ வந்து கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு வீக் ஸ்பாட்டை நீ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நிற்கிது பார்த்தியா ஒரு பிளைன், இதையும் நாங்கள் அந்த எரிமலையோட சூட்டை தாங்குற அளவுக்கு தான் உருவாக்கியிருக்கோம். இதுக்குள்ள ஏகப்பட்ட மிசைல்ஸை நம்ம லோட் பண்ணியிருக்கோம். இது வச்சு நீ அந்த கோரை வந்து அட்டாக் பண்ணி எரிமலையை வந்து வீக் ஆகணும். நம்ம ஊரா காப்பாற்றணும்னா இதுதான் ஒரே வழி. இதுல இவ்வளோ ஆபத்து இருக்கு. இவ்வளோ ஆபத்தையும் நீ சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கியா? இவ்வளோ ஆபத்தை சந்திச்சாதான் நம்ம ஊரை காப்பாற்ற முடியும்னா இதுக்கு நான் தயாரா இருக்கேன் சார். நான் இப்பவே கிளம்பலாமா? நான் உன்னோட தைரியத்தை பார்த்து
ரொம்பவே ஆச்சரியப்படுற. உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். எப்படியாவது நம்ம ஊரை காப்பாத்திட்டு வாப்பா தம்பி. கண்டிப்பா சார், நான் இப்பயே போயிட்டு வெற்றியோட திரும்பி வரேன். ஸோ முதல் கட்டமாக இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் போட் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துக்கிட்டு அந்த லாவாவோட வீக் ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட்டு. இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எரிமலையை பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் பண்ணோம். இதுதான் அந்த போட்டா. இந்த போட் வந்து லாவாவை தாங்கன்னு அவர் சொன்னார். அவர் சொல்கிறத நம்பி பார்த்தீங்கன்னா எடுப்போம். ஏன்னா சின்ன தப்பானாலும் சரி நம்ம பார்த்தீங்கன்னா புசிக்கிடுவோம். லாவா போயிடுச்சிங்க. இதான் நமக்கான சான்ஸ். டக்குன்னு என்ன பண்ணால் ஒரு போட்டில் பார்த்தீங்கன்னா ஏறிடலாம். எப்போடி ஜஸ்ட் மிஸ்ஸு. கொஞ்சம் விட்டு தான் நம்ம லாவா வந்து மேலே போட்டுட்ருக்கோம். சரி, போட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே போய் தான் பார்ப்போம். எஸ், இது பார்த்தீங்கன்னா நிஜமாவே வந்து லாவா வந்து தாங்குதுங்க. சூப்பர், நல்லாவே போய் டிசைன் பண்ணியிருக்கானுங்க. இப்போ நம்ம இந்த எரிமலை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாட்டை வேற பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணுமா. லாவால போட்டு ஓட்டுற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் இருக்குங்க. இது ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது வந்து லாவாவில் பார்த்தீங்கன்னா பெருசாக முழுங்கலை. இப்போ எப்படியாவது நம்மள சப்மரீனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு போய் இந்த லேண்டு மேலே லேண்ட் பண்ணிட்டா போதும். நம்ம இங்கேருந்து அந்த எரிமலை வீக் ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இந்த சப்மரீனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னைஃபரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸ்னைஃபரே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். கமான் அப்படியே ஸ்னைஃபர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு இறங்கி இன்னும் சீக்கிரம் அது ஒரு போட்டு மேலே ஏறு. நல்ல வேலை, கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏறிட்டோம். சரி, இப்போ இந்த ஒரு ஸ்னைஃபரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எரிமலோட வீக் ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். போடுறா ஸ்கோப்பை. ஸோ இந்த தெர்மல் ஸ்கோப் இருக்கனாலே தெளிவாக தெரியும். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டு பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிருக்குங்க. இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அப்படின்னா நம்ம அந்த ஃப்ளைட்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல போய் தாக்குதல் நடத்தணும். இந்த இடத்துல நம்ம தாக்குதல் நடத்தி இந்த ஒரு எரிமலை வீக் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஊரை நம்ம பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து கம்மியாக இருக்குது. சீக்கிரம் நம்ம திரும்பி பார்த்தீங்கன்னா கரைக்கு பார்த்தீங்கன்னா போனோம். கமாண்ட் போட்டு எப்படி என்னை கூட்டு வந்தியோ அதே மாதிரி பத்திரமா என்னை கூட்டு போய் பார்த்தீங்கன்னா விட்டுருணும். புரிஞ்சுதான்? காலையில வாரி விட்டுறாத. எட்ரா ரிவர்ஸ் கீரை. பார்த்து கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போனோங்க. வெற்றி நிச்சயம். இது வேத சக்தியாம். ஐயோ, போட்டு கவுந்துருச்சு. ஏதோ ஒரு பாறையில பார்த்தீங்கன்னா முட்டிட்டு இருக்குங்க. இது வேற பத்தி டக்குன்னு மேலே தூக்கணும். கமான் மேலே போ. ஏன்னா லாவாக்குள்ள பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குன்னு தெரியல. ஐயே, ஏதோ உள்ள இழுக்குது. டேய் மிலிட்ரி, இதை வெளியே இழுங்கடா. போட்டு மாட்டிக்கிச்சு. வாடி, திரும்ப தட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்துட்டேங்க. கொஞ்சம் விட்டுதால பார்த்தீங்கன்னா கதை முடிஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு எக்ஸாஸ்ட் மாதிரி ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக லாவா கீவா உள்ளே வந்துருந்தது. நம்ம தீஞ்சு போயிட்டு இருப்போம். கரெக்டாக பார்த்து நிறுத்தியாச்சு. இப்போ முதல்ல கீழே இறங்கிட்டு நாங்கள் நிற்கிற ஃப்ளைட்டை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அது எரிமலை வீக் ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணோம். ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உயிர் பயத்தை காமிச்சிட்டானுங்க. அந்த பயத்தில் பார்த்தீங்கன்னா வாய் வர பார்த்தீங்கன்னா ரோலிங் ஆகுது. நிறைய பேர் வீடியோக்கு லைக் கொடுக்காம பார்க்குறேன். எனக்கு அதை பார்த்து வாயில ரோலிங் ஆகுது. லைக் கொடுக்காதுங்க, மறக்காமச்சு நான் லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. ஏறா ஜெட்டுக்குள்ள. இது நம்மளுடைய ஊரை காப்பாற்ற வேண்டிய டைமுங்க. அப்படியே டேக் ஆஃப் பண்ணு. நல்ல வேலை டேக் ஆஃப் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம். இல்லைனா பார்த்தீங்கன்னா என்ன ஆகுறது. இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், மிசைல்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிடலாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வீக் ஸ்பாட் எங்கே இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அதனால் இங்கேருந்து நான் போட ஆரம்பிச்சுட்டு கரெக்டாக அந்த வீக் ஸ்பாட் கிட்ட போனோன்னே ஒத்துமொட்ட மிசைலே பார்த்தீங்கன்னா இறக்கி பிளாஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஊரை நம்ம பார்த்தீங்கன்னா காப்பாற்றியே தீரணும். போ நல்லா தாங்குதுங்க. அந்த ஆஃபீஸர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எரிமலையோட ஈட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு நல்லாவே பார்த்தீங்கன்னா தாங்குது. கரெக்டாக இது தாங்க அந்த ஒரு வீக் ஸ்பாட்டு. முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா இதை இன்னும் வீக் ஆக்கணும். ஏன்னா இந்த கோர் வீக் ஆக்கினாலே போதும். இந்த லாவா பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு வரது பார்த்தீங்கன்னா நின்றோம். என்னடா இது இவ்வளோ அடிச்சு இதுக்கு எதுவுமே ஆகலை. கல் மாதிரி பார்த்தீங்கன்னா நிற்கிது. இதெல்லாம் பத்தாது போல இருக்கு. இது அடிக்கிறதுக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக நமக்கு வேறு என்ன வேணுமா? என்ன பண்ணலாம் பேசாமல் இந்த ஃப்ளைட்டே கொண்டு போய் அங்கே கிராஷ் பண்ணிடலாமா? வேறு வழி இல்லைன்னா அதுதாங்க பண்ணணும். ஏன்னா இந்த ஃப்ளைட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கரெக்டாக கொண்டு போய் இந்த ஒரு கோரை நம்ம வந்து கிராஷ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம உயிரை வந்து காப்பாற்றலாம். ஆனால் இது நம்ம பண்ண நினச்சா நமக்கு பெரிய ஆபத்து இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணி ஆகணும். அங்கே பாருங்கள், நம்ம போட்ட மிசைலுக்கு அந்த லாவாவோட கோர் பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது. இதுதான் போய் நமக்கான சான்ஸு. கரெக்டாக கொண்டு போய் இதை வந்து லாவாவில் சொருவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிடணும். ஆனால் கீழே விழ போகுது. நம்ம லைட்டாக லாவா மேலே பட்டாலும் சரி நம்ம பார்த்தீங்கன்னா புசிங்கிடும். ஏன் இந்த லாவாவோட ஈட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பேராஷூட்டு கூட பார்த்தீங்கன்னா காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுது. நம்ம ஊரை காப்பாற்றணும்னா இதுதான் ஒரே வழி. கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டை கரெக்டாக சொருவின்னு அதுக்குள்ளே கமான். இதான் நமக்கான சான்ஸு. கோர்கிட்ட வந்துட்டோம். குதிச்சிட்றா ஃப்ராங்க்லின். ஓப்பன் பண்ணுற பேராஷூட்டை. எஸ், அந்த ஒரு ஃப்ளைட்டு போய் கரெக்டாக லாவாவோட கோரில் பார்த்தீங்கன்னா சுருவிக்குச்சிங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோர் வீக்காகி இந்த லாவா வெளியே வந்து பார்த்து நின்றோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போகணும். கீழே ஃபுல்லாக ஒரு எரிமலை குழம்பா இருக்குங்க. இதுக்கு மேலே லைட்டாக நம்ம பட்டா கூட கதை வந்து முடிஞ்சிச்சு. மெதுவா எஸ், சேஃபான இடத்துக்கு பற்றி நான் வந்துட்டோம். கரெக்டாக லேண்டிங்கை போட்டு போச்சுடா. ஐயோ, இன்னும் நிற்க முடியல. யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. ஊரை காப்பாற்றினேன், என்ன காப்பாற்றுங்க ஆள் நான் போச்சு. இதே வேகத்தில் போனால் நான் போய் லாவால சொருவிப்பேன். மெதுவா ஐயோப்பா, நல்ல வேலை ஸ்லோ டவுன் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் விட்டால பார்த்தீங்கன்னா போய் லாவால சொருகிட்டு இருப்போம். எப்படியோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை நம்ம வந்து காப்பாற்றிட்டோம். அதுவே போதும் நமக்கு.
ஐயா எழுந்துடுறா டேய் போதும்டா அங்கே பிரச்சனை பண்ணுற மாதிரி போய் லாவால கீவால சொல்லிவிடாத. யோப்பா அங்கே பாருங்க அந்த எரிமலை கோர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வீக் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அதுலேருந்து லாவா வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்னன்னா நம்மளோட ஃப்ளைட் அதுக்குள்ளே போயிட்டு பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரணம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட இருக்க ஃப்ளேர் கன்னை வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிற மிலிட்ரிக்கு பார்த்தீங்கன்னா சிக்னல் அனுப்புவோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் பண்ணிட்டு போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வந்து மறக்காம ஆள் தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர் ஃபாரட்டா.